ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தோன்னா, சென்னை ட்ரேட் சென்டரில் நடந்த வாட்டர் எக்ஸ்போவை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்போவில் வந்து முக்கியமாக எதெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வாட்டர் ப்யூரிஃபையரில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இண்டஸ்ட்ரியலில் யூஸ் பண்ணுற வாட்டர் ப்யூரிஃபையர் வர இந்த எக்ஸ்போவில் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர்லேருந்து வர்ற எஃபிலியன்ட்டுன்னு சொல்கிற வேஸ்டேஜை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது, இது வந்து முக்கால்வாசி இண்டஸ்ட்ரியில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதை பற்றியும் டீட்டெயிலாக வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து எல்லாமே வந்து டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். ஆர்ஓ பிளான்ட்னா என்னது, இடிபின்னா என்னது, எஸ்டிபின்னா என்னன்றது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கடல் தண்ணியை வந்து நல்ல தண்ணியாக மாற்றுற மிஷினு. இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ன்ற மெத்தட் மூலம் இந்த மிஷின் வந்து கடல் தண்ணியை வந்து நல்ல தண்ணியாக மாற்றுது. இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டான ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலே வந்து பெரிய பிளான்ட் ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ அந்த பிளான்ட்டோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 4000 மில்லியன் லிட்டர் வந்து கடல் தண்ணியை வந்து நல்ல தண்ணியாக மாற்றி நம்ம சென்னையில் இருக்க மக்களுக்கு 22.67 லட்சம் மக்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான செலவு மட்டும் பார்த்திங்கன்னா 4276.44 கோடி வந்து இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இது எப்போ வந்து செயல்பாட்டுக்கு வரும்னு பார்த்திங்கன்னா வந்து டிசம்பர் 2026 வந்து மக்களுக்கு வந்து பயன்பாட்டுக்கு வருன்ற மாதிரி சொல்லி நம்ம சிஎம் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து இப்போ இந்த எக்ஸ்போஸில் வந்து காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் எப்படி அந்த ஃபில்டர்ஸ்லாம் ஒர்க் ஆகுன்றதை பற்றியும் இந்த எக்ஸ்போவில் வந்து நல்லா தெளிவாக காமிச்சிருந்தாங்க. So as the pump starts, ball will roll up over here and it will allow the full bore to pass. Otherwise in the flap type balls, it doesn't give the full bore flow. As the pump stops, ball will take the seat. The advantage is 100% liquid sealing, zero maintenance, because every time the ball will take the new seating position. So the rubber life is also more, the seating life is more. Rubber is natural rubber, this is synthetic rubber. It has a strength. As it moves inside, it will more and more round it will be. And it will not wear out. For years and years it will stay. Just put on the cover and everything, the dirt will go out. Close it and suction application. And that footwall we have kept it filled with water. You can see it is 100% leak proof. You will need for the life, generally the lifetime. And wafer check valve. Wafer check, they have their own problem actually. If you see, this is the 50 mm wafer check valve, and this you can see it is opening, it is working. But actually the bore of the valve is so small inside a pipe. So you are getting it 50 mm pipe and the opening is so small. So this doesn't work good. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு வீட்டில் வந்து மாடி தோட்டம் போடுறாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து எவ்வளோ தண்ணி போகணும், எவ்வளோ வந்து சர்க்குலேஷன் வாட்டர் வைக்கணுன்றதெல்லாம் வந்து ஒரு ஆட்டோமேஷனாக பண்ணி அதை வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இதுவும் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருன்னா மாடி தோட்டம் அந்த மாதிரி வைக்கிறவங்களுக்கு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்லட்ஜி, அதான் வந்து இடிபி வேஸ்ட்டுன்றோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுலேருந்து வர்ற வேஸ்ட்டை வந்து அப்படியே வந்து ட்ரை பண்ணி அதில் இருக்க வாட்டரை தனியாகவும் சாலிட் வேஸ்ட்டை தனியாகவும் பிரித்து, சாலிட் வேஸ்ட்டை வந்து நம்ம நிலத்தில் ஃபின் பண்ணுறதுக்கு, உரமாக மாற்றுறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இதை வந்து பயன்படுத்திட்டு அந்த வாட்டரை வந்து திருப்பி ப்யூரிஃபை பண்ணி இந்த மாதிரி கார்டனிங் மட்டும் இல்லாமல் வேறு க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடானது இல்லாட்ட யாருன்னா வந்து பவர் பிளான்ட், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இல்லாமல் லெதர் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க வந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எப்படி எப்படி யூஸ் பண்ணலான்றதை வந்து டீட்டெயிலாக இருக்குது.
இப்போ நீங்கள் பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பயோ வேஸ்ட். இப்போ வந்து நம்ம முனிசிபல் வேஸ்ட்டுன்னு சொல்கிற டாய்லெட் வேஸ்ட்டை வந்து எப்படி வந்து ரீசைக்கிள் பண்ணி வாட்டரையும் சாலிடையும் செப்பரேட்டாக பிரித்து அந்த சாலிடை வந்து மேனுவராக கன்வெர்ட் பண்ணி உரமாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ணிடுறது. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே வந்து நம்ம தண்ணியோட குவாலிட்டி, அதோட நிறம் எல்லாத்தையும் வந்து இந்த எக்யூப்மெண்ட் மூலம் செக் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வீட்லேயும் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியிலையும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. குளோரின்னு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 8 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் நாங்கள் எக்கோஹவாவுக்கு. நம்ம இப்போ பார்க்குற அரேஞ்ச்மெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, மழை தண்ணியை வந்து எப்படி ஃபில்ட்ரு பண்ணி அதை வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம கண்டினியூஸாக வீட்டிலேயே வந்து யூஸ் பண்ணலான்றது தான் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்டு. இப்போது நம்ம இந்தியாவில் நடக்கிறத பார்த்தோன்னா, இப்போ பெங்களூர் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப தண்ணி பிரச்சனை. இப்போது அந்த தண்ணி பிரச்சனையாலே வந்து ஐடி கம்பெனியில் இருக்கவங்க ரொம்ப பேர் இதை பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இதே சிச்சுவேஷன் கண்டினியூ ஆச்சுன்னா தமிழ்நாட்டுக்கும் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்ற மாதிரி தான் வந்து பேச்சு அடிபட்டிருக்கு. அப்போ வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ரெயின் வாட்டர் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து நம்ம வீட்டில் பண்ணிக்கிறோமோ அது வந்து நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வந்து குடி தண்ணிக்கான விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து இந்த எக்ஸ்போவில் வச்சுருந்தாங்க. சரி, இது பார்க்கச்சில வந்து அவ்வளோ பெருசாக தோணலை. இப்போ பெங்களூரில் நடக்கிற விஷயங்களை வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம வீட்டில் வந்து செஞ்சு வச்சுக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி தோணுது. இது பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 50,000 60,000 தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. இல்லை வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம லைஃப் லாங் ஒரு தடவை மழை பெஞ்சு ஸ்டோர் பண்ணோன்னா அதை வந்து அப்படியே வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு வந்து அதை குடி தண்ணிக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது வந்து பாட்டில் மேனுஃபேக்சரிங்கான எக்யூப்மெண்ட்டு மிஷினு. இந்த மிஷினுக்கான டீட்டெயில்ஸ் எதுனா வேணும்னா வந்து நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நான் இதுக்கான டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன்.
आपने फेशियल ऐसे किया अगर आपको नहीं देना था, एक्सपायरी डेट ना देना था आपको, तो आपने क्यों उसको ऑफर में रखा? नहीं रखते हैं। आपकी परफ्यूम बहुत अच्छे है, नया परफ्यूम, लेकिन आपने काट को जब आपने क्रीम दिया, आपने फेसवॉश दिया, आपने फेस पैक दिया, आपने याद है परफ्यूम दिखा दिया आपको, कैसे एक्सपायरी? Because the polymers and the system is sealed any pipe. இல்லை 15 கேஜி வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். per day 1 கேஜி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கல்ச்சர் மிக்சர் பவுடரும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இப்போ 2 கேஜி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன். டெய்லியும் நீங்கள் 15 டேஸ்க்குள்ளே இது ஃபில் ஆகிடும். அடுத்த 15 டேஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அது ஃபெர்டிலைசராக மாறிடும். டென்ஷனில் ஃபெர்டிலைசராக மாறிடும். அந்த ஃபெர்டிலைசரை நீங்கள் செடிக்கும் கார்டனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து மாய்ஸ்சரைஸ் ஆகி பொக்காஷி டீக்கு ஒரு லிக்விட் ஒன்று வரும். 1 ml லிக்விடை 1 லிட்டர் வாட்டரோட ஆட் பண்ணி நீங்கள் டாய்லெட் கிளீனருக்கு சிங்குக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஆட் பண்ணுறது மூலியமாக ஸ்மெல் வராது, இன்செக்ட்ஸ் எல்லாம் வராது. இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் டஸ்ட்பின் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மெல் இன்செக்ட்ஸ் எல்லாம் வரும். இது யூஸ் பண்ணுறதுனால வராது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் வந்து லைக் பட்டனையும் தட்டி விடுங்க.